சோழவரம் ஏரியினுடைய கரை உடைஞ்சது இல்லைங்களா? தார்பாய் போட்டு மூடுறது 40 கோடி ரூபாய். 44. இங்க பாருங்க, உங்களுக்கு அந்த காட்சியை காட்டவா. சோழவரம் ஏரி உள்ள புட்டுக்கிட்டு போயிடுச்சு. உள்ள புட்டுக்கிட்டு போனது மட்டும் இல்ல, விளங்கும் சோழவரம் ஏரியின் கரைகள் சேதமடைந்து உள்பக்கமாக சரிந்ததால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தார்பாய் வைத்து மூடப்பட்டுள்ளது. அண்மையில் 40 கோடி ரூபாய் செலவில் சோழவரம் ஏரியின் கரைகள் சீரமைக்கப்பட்ட நிலையில் சில மாதங்களிலேயே சேதமடைந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். சேதமடைந்த கரையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இது எங்க போய் அந்த 40 கோடி? 2 செலவு இல்ல சார், கரை கட்டுறதுக்கு ஒரு செலவு 40 கோடி. ஆமா, அது கரைஞ்சிருச்சு. அது தார்பாய் போடுறதுக்கு தார்பாய் கான்ட்ராக்ட். அது வந்து என்ன ஆகும்னா, தார்பாய் இது ஒரு 10 நாள் தாங்கும். ஏன்னா அந்த கல்லு குத்திருச்சு, கம்பு இழுத்துருச்சு, கிழிஞ்சிருச்சு, வேற மாடு மேல ஏறி போச்சு. எதுக்காக தார்பாய் போடணும்? உடைஞ்சு போன பகுதியில் தார்பாய் இதற்கு. உடைஞ்சு போன பகுதியை யாரும் போட்டோ எடுத்துடக்கூடாது, ஊடகங்கள்ல அந்த போட்டோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. நீங்க இல்ல அதுக்கு தானே சார், வேற எதுக்கு? அதுக்கு தான். அந்த தொகை எங்கே தெரியுமா போச்சு? இந்த மாதிரி பாலம் கட்டி உடஞ்சி ஆத்தோட அடிச்சுட்டு போன இடத்த அந்த காசும் வெள்ளி சிம்மாசனம் வாங்க போயிடுச்சு. எப்படி இருக்கு? கெத்தா உட்காந்துருக்காரு, கெத்தா மாசா உட்காந்துருக்காரு. நானா இருந்தா நான் 3 காலை ஒடிச்சு விட்டு ஒரு காலில் உட்கார வச்சிருப்பேன்.